இன்றைக்கு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, பெரும் பாவங்கள். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாவத்தை தன்னுடைய புத்தகத்தில் 12வது பாவமாக இந்த பாவத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அதுதான் களவு, அஸ்ஸரிகா என்று சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அஸ்ஸரிகா களவுன்னு சொன்னா அஹ்து அம்வாலின் நாஸ் பிஹிஃபதி, மனிதர்களுடைய சொத்தை பிஹிஃபத்தின் மறைமுகமாக, அவர்களுடைய அனுமதி இல்லாமல் மறைமுகமாக தெரியாம அவர்களுடைய அது எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்தால் மார்க்கம் சொல்லுது இது களவு. சரி, இந்த களவுனா எவ்வளவு பயங்கரமான எவ்வளவு பெரிய பாவம் என்று கேட்டா, மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்ட ஒரு பாவம் தான் இந்த களவு. கண்ணியமான சகோதரர்கள், ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த களவு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறி, அது மற்றவர்களுடைய சாமான்கள், மற்றவர்களுடைய பொருட்கள், மற்றவர்களுடைய வியாபார பொருட்கள், மற்றவர்களுடைய செல்வங்கள் இன்றைக்கு எங்களுடைய செல்வத்தை போல, எங்களுடைய சொத்துக்களை போல நாம் இன்றைக்கு பாவிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம். அப்ப கண்ணியமானவர்களை, என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு பெரிய பாவம் சர்வ சாதாரணமாக அனைவராலையும் நடக்குது. அது நாங்க நினைச்சிக்கிறோம் என்னன்னா களவுண்டா, எங்கள்கிட்ட வேலை செய்தால் எங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பகுதியில் எடுத்து போறான், இதுதான் களவு. அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் எங்கட தோட்டத்துல ஏதாவது ஒரு பழத்தோட்டை ஆஞ்சிட்டு போறான், பிச்சுட்டு போறான், இதுதான் களவு. கனிமானவர்கள், இதெல்லாம் களவுடைய தோற்றங்கள். ஆனா நல்லா விளம்பரம் என்ன தெரியுமா? களவுக்கு வார நேரத்துல ஒரு கொம்பனில எடுக்கிறாரு, கொம்பனியில வேலை செய்யறதுக்கு மேனேஜர் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு பொறுப்பாக, கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாரு, தங்க ஆன்லைன் எல்லா விதமான டிரான்ஸ்ஃபரை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. இவர் மேனேஜருக்கு தெரியாம இவர் இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பகுதியை காலப்போக்கில் வேலை செஞ்சு பெரிய ஒரு பகுதியை வேலை செய்யறாரு இருக்கிறாரு. மேனேஜருக்கு கள்ள கணக்கு காட்டுறாரு. கண்ணியமானவர்களே, இதுவும் களவு. இன்னைக்கு நாங்க இதை சர்வசாதாரணமாக இன்னைக்கு எங்கட நாட்டில் இந்த கொழும்புல பெற்றால பல இடங்கள் நாங்க பார்க்கிறோம். அவருக்கு எல்லா விதமான விடங்களை கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறது இல்லை, நாங்க பஜாருக்கு போறது இல்லை. அப்ப எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவன் எங்களுக்கு தெரியாம எங்களை லட்ச கணக்குகள் என்ன செஞ்சிருக்கிறான்னா களவெடுத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை இன்றைக்கு நாங்க மற்றவர்களுடைய இந்த சொத்துக்களை எடுக்கிறத இது சர்வசாதாரணமாக மாறி இன்றைக்கு நாங்க கேள்விப்படுறோம். அதிகமான நிர்வாகங்களையும் இது நடந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான மதரசாக்களையும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும் என்று தெரியுமா? களவுன்றது அது எங்க நடந்தாலும் அது பில, அது பயங்கரமான பெரிய பாவம் தான். அது நல்லவங்க செய்யறாங்க, அதனால அது களவில்லை. அது மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நடக்குது, அதனால அது களவில்லை. இது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உள்ளாக நடக்குது, நாங்க ஏதோ சேவைகளை செய்யறோம் நிர்வாகம் என்ற பெயர்ல நிர்வாகம் எடுத்தா அதுவும் களவுதான். அது பேர் மாறமான சகோதரர்களே, பேர் வேற எந்த பெயர்களை நாங்க வச்சு கொண்டாலும் அது களவுதான், அல்லாஹ்வுடைய பாவனை. இன்னைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம். ஒன்றுமில்லாம நிர்வாகத்துக்கு வராங்க அதிகமான இடங்கள்ல. ஸ்ரீலங்கால 2150 பள்ளிவாயல்கள் ஒன்றும் இல்லாம நிர்வாகத்துக்கு வராங்க. வந்தொன்னு காலப்போக்குல பார்த்தா இவருக்கு ஒரு வாகனம், இவருக்கு ஒரு கடை, இவர் ட்ரிப் போறாரு வெளிநாட்டுக்கு, இவர் ட்ரிப் போறாரு மலேசியாவுக்கு, இவர் ட்ரிப் போறாரு பெங்கோக்கு, இவர் போறாரு ட்ரிப் எங்க பல
ஹஜ்ஜுக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறாரு, அது இல்லாம உம்ராக்கு போறாரு, குடும்பத்தோடு செலவழிச்சு கூட்டி கொண்டு போறாரு. கண்ணியமானவர்களே, எல்லாம் என்ன, அந்த நிறுவனங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களை தனக்குள்ளால அல்லது தனியாக தான் அப்படியே களவெடுத்த பணங்கள். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்க பார்த்தோம்னா களவுண்டு பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, சின்ன அமைப்புல சாதாரணமாக கூலி தொழில் செய்யக்கூடியவங்களும் இந்த வேலையை செய்யறாங்க. களவுதான் இது பயங்கரமான மிகப்பெரிய பாவம். கண்ணியமான சகோதரர்கள், என்பானவர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாங்க விளம்பரம் தெரியுமா, களவுண்டு வந்துட்டா இங்க